الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما مزيدا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونضع الموازين القسط ليوم القيامة فلا تظلم نفس شيئا وإن كان مثقال حبة من خردل أتينا بها وكفى بنا حاسبين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم ما من شيء أثقل في الميزان من حسن الخلق رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த சபையை பொருந்திக் கொள்வானாக. இந்த சபையில் பேசக்கூடிய எல்லா விடயங்களையும் எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கான பாக்கியத்தை அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நசீவாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல கோடிக்கணக்கான நிஅமத்துகளை செஞ்சிருக்கிறான், தந்திருக்கிறான். பல கோடிக்கணக்கான நிஅமத்துகள். எங்களை பற்றி நாங்கள் சிந்திச்சாவே அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளோ நிஅமத்துகள் செஞ்சிருக்கிறான் என்றதை எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளையிலும். எங்களோட கண் ஒரு நிஅமத், எங்களோட நாக்கு ஒரு நிஅமத், எங்களோட முடி ஒரு நிஅமத், எங்களோட கை கால் உறுப்புகள் ஒரு நிஅமத். நாங்கள் நினைக்கிறோம், கையை மடக்கிறோம், கையை நீட்டுறோம், பார்க்குறோம், மேலைக்கு கீழேக்கு பார்க்குறோம். எதை சாப்பிட்டாலும் எங்களோட நாவு ருசியை தருது, உரைப்பை தருது, உழைப்பை தருது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய ஒரு நிஅமத். ஒவ்வொரு நிஅமத்துகளுக்கும் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது. அல்லாஹ் தந்திருக்கிற நிஅமத்துகள்ல ஒரு நிஅமத்தான் அல்லாஹு தாலா எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். பிள்ளைகள் அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். இது ஒரு பெரிய ஒரு நிஅமத். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த். இந்த வானம் பூமியுடைய ஆட்சி அல்லாஹ் கிட்ட இருக்குது. வானத்தை ஆட்சி செய்யக்கூடியவன் யார்? அல்லாஹ். அங்க பல கோடிக்கணக்கான மலக்குமார்கள் இருக்கிறார்கள், சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது. இவ்வளவையும் அல்லாஹ் ஆட்சி செய்யக்கூடியவன், அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறது. இந்த பூமியில் எத்தனையோ படைப்புகள், கடலில் எத்தனையோ படைப்புகள், காட்டில் எத்தனையோ படைப்புகள், இவை அனைத்தும் அல்லாஹ் தஆலா ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறான். லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த். வானம் பூமியுடைய ஆட்சி அதிகாரம் அவனுக்கு உரித்தாக இருக்கிறது. யஹ்லுகு மா யஷா. அவன் எதை நாடுகின்றானோ அதை படைக்கக்கூடியவன். அல்லாஹ் படைத்ததிலிருந்து எங்களுக்கு எதையும் சொல்ல முடியாது, இது வீணாக படைச்சிருக்கிறான் என்று சொல்ல முடியாது. ஏன் இதை படைக்கவில்லை என்றும் சொல்ல முடியாது. அவன் எதை நாடுறானோ அதை படைக்கக்கூடியவன். தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்றான், யஹபு லிமை யஷாஉ இனாசன் வயஹபு லிமை யஷாஉ ذுகூர். அல்லாஹு தஆலா யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பெண் பிள்ளைகளை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். வயஹபு லிமை யஷாஉ ذுகூர். அல்லாஹு தஆலா யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆண் பிள்ளைகளை கொடுக்கின்றான். அவ் யுஸவ்விஜுஹும் துக்ரானன் வ இனாஸா. அல்லாஹ் நாடுகின்றவர்களுக்கு ஆண் பிள்ளையும் கொடுக்கின்றான், பெண் பிள்ளையும் கொடுக்கின்றான். ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாமே ஆண் பிள்ளைகள். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லாமே ஆண் பிள்ளைகளை கொடுத்தான். ஹதரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாமே பெண் பிள்ளைகள். அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆண் பிள்ளையும் கொடுத்தான், பெண் பிள்ளையும் கொடுத்தான். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆண் பிள்ளையும் கொடுத்தான், பெண் பிள்ளையும் கொடுத்தான். ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்கின்றவர்கள் அல்லது ரெண்டும் கிடைத்திருக்கின்றது, அது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. நாங்க நினைக்கிறோம் ஒரு புள்ள கிடைக்குது, ஒரு ஆம்பளை புள்ள, அடுத்த புள்ள நாங்க நியத்து வைக்கிறோம் ஒரு பொம்பளை புள்ள கிடைச்சா நல்லா இருக்கும் என்று. ஆனா அதையும் அல்லாஹ் தஆலா ஆம்பளை புள்ளையா கொடுத்தால் நாங்க சோர்வடையக்கூடாது. ஏன்? அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்கிறது ஒன்று. சிலர்களுக்கு 2 புள்ள பொம்பளை புள்ள கிடைச்சிருக்கும், 3வது எதிர்பார்ப்பார்கள் ஒரு ஆம்பளை புள்ள இருந்தா நல்லா இருக்கும் என்று. அதையும் அல்லாஹ் தஆலா பொம்பளை புள்ளையா கொடுக்கிறான். ஏன்? அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, யாருக்கும் ஒன்றும் பேச முடியாது.
ஆணை ஆணாக கொடுத்தவன் அல்லாஹ், பெண்ணை பெண்ணாக கொடுத்தவன் அல்லாஹ். சிலர்களுக்கு ஆணையும் கொடுத்திருக்கிறான், பெண்ணையும் கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, யாருடைய முயற்சியும் கிடையாது. நான் திடகாத்திரமா இருக்கிறேன், நான் அதை செஞ்சிருக்கிறேன், இதை செஞ்சிருக்கிறேன், அதனால் அல்லாஹ் தாலா எனக்கு ஆம்பளை புள்ள தந்தான், பொம்பளை புள்ள தந்தான் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. அது அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் தந்திருக்கின்றான். அல்லாஹ் தாலா குர்ஆனிலே திரும்பவும் சொல்கிறான், வயஜஅலு மை யஷாஉ அகீமா. அல்லாஹ் நாடுகின்றவர்களை அல்லாஹ் தாலா மலடத்தன்மை உள்ளவர்களா ஆக்கியிருக்கின்றார். திருமணம் முடிச்சு 20 வருஷம் 30 வருஷம் புள்ள பாக்கியம் இல்லை, அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. மனிதர்களுக்கு குறை சொல்ல முடியாது, வைத்தியர்களுக்கு குறை சொல்ல முடியாது, பெண்களுக்கு குறை சொல்ல முடியாது, ஆண்களுக்கு குறை சொல்ல முடியாது. இது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. இன்னஹு அலீமுன் கதீர். நிச்சயமா அல்லாஹ் தாலா எல்லாத்தின் மீது சக்தி பெற்றவன், மிக அறிஞ்சவன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அடிக்கடி புத்திமதிகளை சொல்லி இருக்கின்றார்கள். குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. குல்லுக்கும் ராஇன், ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய பொறுப்பை பற்றி நாளை கியாமத் நாளை விசாரிக்கப்படுவீர்கள். எங்களுக்கு புள்ள இருக்கேன்னு சொல்லி சும்மா இருக்கேலாது, அந்த புள்ளைய பத்தி அல்லாஹ் தாலா விசாரிப்பான் கியாமத்துடைய நாளையில். இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில் நன்றாக இந்த விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள், இந்த கருத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நாளைக்கு அல்லாஹ் ஒரு அடியானை அழைப்பான். உதாரணமா அவருடைய பேர் அப்துல்லா என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு அப்துர் ரஹ்மான் என்ற ஒரு மகன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா அப்துல்லாவை அழைத்து அப்துர் ரஹ்மான் மகனை பற்றி விசாரித்ததன் பின்னால் தான் கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பிப்பான். உன்னுடைய மகனை எப்படி வளர்த்தாய்? தீனை கொடுத்தியா? மார்க்கத்தை கொடுத்தியா? உன்னுடைய பிள்ளையுடைய விஷயத்தில் நீ எப்படி நடந்து கொண்டாய்? அவர் பாவம் செய்கின்ற பொழுது உனக்கு கோபம் வந்துச்சா, ரோசம் வந்துச்சா? அந்த பிள்ளையுடைய பாவத்தை நீ அங்கீகரிச்சியா? அந்த பிள்ளை நன்மை செய்தால் நீ சந்தோஷப்பட்டியா? உன்னுடைய பிள்ளை தொழாமல் இருக்கிறார், நீ சந்தோஷப்பட்டியா, கவலைப்பட்டியா, துன்பப்பட்டியா? எல்லாத்தையும் அல்லாஹ் தாலா விசாரித்ததன் பின்னால் தான் அவரிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் தாலா கேட்பான். நாங்கள் எல்லாரும் பொறுப்புதாரிகள், யாருக்கும் சாட்டு சொல்ல முடியாது. எனக்கு டைம் இருக்கல, நான் வேலையில் இருந்தேன், நாட்டுடைய சட்டம் இப்படி இருக்குது, ஒன்றும் சொல்ல முடியாது. என்னுடைய மகனை பற்றி அல்லாஹ் என்னிடத்தில் விசாரிப்பான், என்னுடைய மகளை பற்றி அல்லாஹ் தாலா என்னிடத்தில் விசாரிப்பான், என்னுடைய மனைவியை பற்றி அல்லாஹ் தாலா என்னிடத்தில் விசாரிப்பான். தாய்மார்களே, உங்களுடைய கணவரை பற்றி உங்களிடத்தில் நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள், உங்களுடைய மகளை பற்றி உங்களிடத்தில் விசாரணை செய்யப்படுவீர்கள், உங்களுடைய மகளை பற்றி உங்களிடத்தில் விசாரணை செய்யப்படுவீர்கள். யாருக்கும் தப்ப முடியாது, கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம். இப்ப நாங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற எப்படி என்றால், எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புள்ள கிடைக்கணும், நல்ல ஒரு புள்ளைய வாழணும் என்றால் முதலாவது அம்சம் என்ன? ஒருத்தருக்கும் எங்கட புள்ள நல்ல புள்ளையா வரணும் என்று நாங்கள் ஆசைப்படுறோம், என் புள்ள சொர்க்கவாதியா இருக்கணும் என்று ஆசைப்படுறோம். அது நியாயமான நினைப்பும் தான், நியாயமான யோசனையும் தான். அப்படி என்றால் நாங்க என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, டெங்கில நல்ல தண்ணி இருந்தா பைப்ல என்ன தண்ணி வரும்? நல்ல தண்ணி தான் வரும். கிணத்துல மோசமான தண்ணி இருந்தா பைப்ல என்ன செய்யலாது? எங்களுக்கு நல்ல தண்ணி எதிர்பார்க்க முடியாது, மோசமான தண்ணி தான் கிடைக்கும். நாங்க நல்லவர்களா இருந்தால், குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து சொல்கின்றேன், குர்ஆனையும் ஹதீஸை முன்வைத்து சொல்கின்றேன், நாங்க நல்லவர்களா இருந்தால் எங்களுடைய பிள்ளைகள் நிச்சயமாக நல்ல பிள்ளைகளா இருப்பார்கள். நாங்கள் மோசமானவர்களாக, நல்ல நடத்தியுள்ள அற்றவர்களாக, கெட்ட குணமுள்ளவர்களாக, ஹராமான சம்பாத்தியம் உள்ளவர்களாக, வட்டியோடு தொடர்புள்ளவர்களாக, விபச்சாரத்தோடு தொடர்புள்ளவர்களாக, பாவத்தோடு தொடர்புள்ளவர்களாக நாங்கள் இருந்தால் சத்தியமிட்டு சொல்கின்றேன், எங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நல்ல வாழ்க்கை எதிர்பார்க்க முடியாது. தமிழ்ல சொல்லுவாங்க, நூலை போலத்தான் சேலை. நூல் எப்படி இருக்குதோ சேலை அப்படித்தான் இருக்கும். நூல் எப்படி இருக்கிறதோ, கவியாக, கடினத்தன்மை உள்ளதாக, நல்லதாக இருக்குதோ, அது போலத்தான் சேலை. நாங்க எப்படி வாழ்றோமோ
அது போன்று தான் எங்களுடைய பிள்ளைகளும் வாழப்போகிறார்கள். அரபுல பழமொழி சொல்வார்கள், லா யஸ்தகீமு தில்லு வல் ஊது அஅவஜ். குச்சி வளைஞ்சிருக்கிற நேரம் அந்த குச்சியிலிருந்து வார நிழலை நேராக எதிர்பார்க்க முடியாது. ஒரு குச்சி வளைஞ்சிருக்குது, அது அந்த நிழல் எப்படி இருக்கும்? வளைஞ்சி தான் இருக்கும். குச்சி நேராக இருந்தால் அந்த நிழல் எப்படி இருக்கும்? ஒரு தாளை நாங்க கொடுக்கிறோம் போட்டோ காப்பி அடிக்க, அந்த தாள்ல என்ன இருக்குதோ கொப்பிலையும் அதுதான் வரப்போகுது. தாள்ல என்ன எழுத்து இருக்குதோ, தமிழ் எழுத்து இருந்தால் கொப்பியிலையும் தமிழ் எழுத்து தான் வரப்போகுது. தாள்ல ஆங்கில எழுத்து இருந்தால் கொப்பியிலையும் ஆங்கில எழுத்து தான் வரப்போகுது. தாள்ல ஸ்வீடிஷ் எழுத்து இருந்தால் கொப்பியிலையும் என்ன வரப்போகுது? ஸ்வீடிஷ் எழுத்து தான் வரப்போகுது. நாங்க எப்படி இருக்கிறோமோ அது போன்று தான் 100க்கு 100 எங்களுடைய பிள்ளைகள் ஆக போகிறார்கள். மாற்றம் இல்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு வாப்பா வாரார். வந்து தன்னுடைய மகனை பற்றி முறைப்பாடு செய்கிறார். என்ன மகன் என்னை நோவினைப்படுத்துகிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், மகனை அழைத்து வர சொன்னார்கள். மகன் அழைத்து வரப்பட்டார். உமர் ரலியல்லாஹு அவங்க மகனிடத்துல சொன்னாங்க, மகனே, இப்படித்தான் பெற்றோர்களோடு நடந்து கொள்ள வேண்டும். பாப்பாக்கு செய்ய வேண்டிய கடமை இது, உம்மக்கு செய்ய வேண்டிய கடமை இது என்று புத்திமதி சொன்னார். அந்த மகன் உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா அமீரல் முஃமினீன், மா ஹக்குல் அப்னாஇ அலல் ஆபா. இவ்வளவு நேரம் நீங்க நான் என்ன செய்யணும் என்று நீங்க சொன்னீங்க தானே, ஒரு வாப்பாக்கு பிள்ளையின் மீது உள்ள கடமை என்ன? ஒரு வாப்பா புள்ளக்கு என்ன செய்யணும் என்ன உங்களுக்கு சொல்லித்தரையில்மான்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, முதலாவது ஐயக்தார லஹு உம்மன் சாலிஹன். ஒரு நல்ல புள்ளை உருவாக்கணும் என்றால் நல்ல ஒரு பொம்பளையை தேர்ந்தெடுக்கணும், நல்ல ஒரு உம்மாவை தேர்ந்தெடுக்கணும் என்றாங்க. நாங்க எதை போடுறோமோ அதுதான் விதைக்க போகுது. நாங்க பேரக்க விதையை போட்டு எப்பலைகளுக்கு எதிர்பார்க்க முடியாது. மாங்காய் விதையை போட்டு அதுல தேங்காய் எதிர்பார்க்க முடியாது. சொன்னாங்க, நல்ல உம்மா சாலிகான மனைவி, அவளுக்கு கீழே நல்ல புள்ள உருவாகும். ஒரு ஆண் நல்ல மனைவியை தேர்ந்தெடுக்கணும், ஒரு மனைவி ஒரு பெண் ஒரு நல்ல கணவரை தேர்ந்தெடுக்கணும். இன்றைக்கு நிறைய பேர் பேஸ்புக்ல தானே மாப்பிள்ள முன்னாடி தேடுற, டிக்டாக்ல தேடுறாங்க. சிலவங்க டிக்டாக்ல கிடைக்குமா? நல்லது கிடைக்காது. சொன்னாங்க, ஐயக்தார லஹு உம்மன் சாலிஹன். சொன்னாங்க, ஒரு வாலிபர் ஒரு நல்ல புள்ளை எதிர்பார்க்கிறேன்டா அவர் ஒரு நல்ல மனைவியை தேர்ந்தெடுக்கணும். கல்யாணம் முடிக்கொள்ள பார்க்கணும். மகளுக்கு கல்யாணம் பேசக்கொள்ள, மகனுக்கு கல்யாணம் பேசக்கொள்ள பெற்றோர்களே நீங்க பார்க்கணும், இந்த புள்ள தொழக்கூடிய புள்ளையா, இந்த புள்ளைக்கு குர்ஆன் ஓத தெரியுமா. நிறைய பேர் பார்க்கிற எப்படின்னா, இந்த புள்ளைக்கு இங்கிலீஷ் தெரியுமா, நல்லா பேசலாமா, இங்கிலீஷ்ல நல்லா ஆக்க தெரியுமா. சிலவங்க தேடுற நல்லா ஆக்க தெரியுமான்னு தேடுற. உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, நல்ல புள்ளை உருவாக்கணும், நல்ல ஒரு உம்மா வாப்பா இருக்கணும். ரெண்டாவது சொன்னாங்க, ஒரு புள்ள கிடைச்சா நல்ல பேர் வைக்கணும், அர்த்தமுள்ள பேர் வைக்கணும். மூணாவது சொன்னாங்க, குர்ஆன், குர்ஆன அந்த புள்ளைக்கு உம்மாவும் வாப்பாவும் கற்றுக் கொடுக்கணும் என்றாங்க. எத்தனை விஷயம்? 3 விஷயம் சொன்னாங்க. ஒரு நல்ல புள்ள உருவாகணும் என்றால் ஒரு ஆம்பளைக்கு ஒரு நல்ல பொம்பளை தேடப்படணும், ஒரு பொம்பளைக்கு ஒரு நல்ல கணவன் தேடப்படணும், புள்ள கிடைச்சால் நல்ல பெயர் வைக்கணும். மூணாவது சொன்னாங்க, உம்மாவும் வாப்பாவும் புள்ளைக்கு குர்ஆன் ஓதி கொடுக்கணும் என்றாங்க. அந்த புள்ள சொல்லிச்சு, அந்த மகன் சொல்லிச்சு, என் வாப்பா ஒரு நல்ல
தாய் எனக்கு தேர்ந்தெடுக்க இல்லை, எனக்கு நல்ல பேர் வைக்கவும் இல்லை. வலா அல்லமனி மின் கிதாபில்லாஹி ஹர்ஃபன் வாஹிதன், என் உம்மாவோ என் வாப்பாவோ குர்ஆனிலிருந்து ஒரு ஹர்ஃபம் எனக்கு கற்றுத்தரலன்னாங்க. மறந்து என்ன வாப்பா கூப்பிட்டாங்க. வாப்பா கூப்பிட்டு சொன்னாங்க, தகூலு இப்னி யஉக்குனி, நீ சொல்றாய் ஓண்ட மகன் உன்னை நோயின செஞ்சே, ஃபகத் அகத்தஹு கபுல யஉக்குக், நீ நோயின செய்யறதுக்கு ஒன்னே உன்ட மகன் நோயின செய்யறதுக்கு முன்னால நீ மகனை நோயின செஞ்சிருக்கிறாய். கும் அன்னி, இந்த இடத்துல இருந்து போயிடு, பேசாது. என்ன விளங்குது சகோதரர்களே? ஒரு நல்ல புள்ளை உருவாக்கணும் என்றால் உம்மா வாப்ப நல்லவங்களா இருக்கணும். எங்கள்கிட்ட தொழுகை இல்ல, புள்ளைகள்கிட்ட நல்ல வாழ்க்கை எதிர்பார்க்க இயலாது. நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை பின்பற்ற இல்ல, பிள்ளைகள்கிட்ட நல்ல வாழ்க்கை எதிர்பார்க்க முடியாது. குர்ஆன் மதரசா அந்த காலத்துல செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் ஒரு புள்ளைய கூப்பிட்டு நான் கேட்டேன், மன் பாடம் பார்த்தீங்களான்னு கேட்டேன். சின்ன பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது. பொய் சொல்ல சொன்னாலும் பொய் சொல்லாது. பொய் சொல்ல சொன்னாலும் என் வாப்பா பொய் சொல்ல சொன்னாருன்னு தான் சொல்லும். அவர் சொன்னாரு, அந்த புள்ள சொல்லிச்சு, ஓ முஅல்லிம், நான் என் வாப்பா எல்லாம் சேர்ந்து பார்த்தோம் என்றார். இப்ப நான் கேட்டேன் புள்ள கிட்ட, வாப்பாவும் பார்த்தாரா பாடம்? ஓ, நானும் என் வாப்பாவும் என் உம்மாவும் என் ஆச்சியும் சேர்ந்து நேத்துரா ஒரு நல்ல படம் பார்த்த முஅல்லிம். நான் பாடம் என்று கேட்டேன், அந்த புள்ளைக்கு விளங்கிச்சு என்ன படம் என்று. நான் கேட்டேன், நல்ல பாடம் பார்த்தீங்களான்னு கேட்டேன், அந்த புள்ளைக்கு விளங்கி அதை விட என்ன படம் என்று. ஓ, நாங்க நேத்துரா சேர்ந்து பார்த்தோம். இன்னைக்கு ஏண்டையும் உங்களையும் ஊற்று நிலைமை இதா இல்லையா? ஒரு உளவியல் ஆசிரியர் சொல்றாரு, ஒரு பேரன் ஒரு ஊர்ல கெட்டு போய்த்தாரு. அவரு ட்ரீட்மெண்ட் பண்ணின ஒரு பொடியன். அவர்கிட்ட கேட்டாம், நீங்க கெட்டு போறதுக்கான காரணம் என்ன? அவர் சொன்னாரு, நான் கெட்டு போறதுக்கு காரணம் எங்க அப்பா தான். ஏன்? அப்பா அம்மா வீட்டுல சும்மா தானே நிக்கிறேன். இங்கே 63 67 வயசு வர காட்டியும் ஒரு ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஸ்ரீலங்கால 50 55 ஆகுக்குள்ளே நோயாளி எல்லாம் செஞ்சு என்ன செய்வாங்க, வீட்டுல இருந்துடுவாங்க. நான் சொல்றேன், இது ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த யூடியூப்கள் ஃபேஸ்புக்கள் டெவலப் ஆகிறதுக்கு முன்னால அப்பா காலையில போய்த்து ஒரு படம் சீடி எடுத்துன்னு வந்து வீட்டுல பார்ப்பாரு. அவருக்கு 12 மணியோட அந்த டியூட்டி முடிஞ்சு. அப்பட மகன் இந்த பொடியண்ட வாப்பா 2 மணிக்கு போற அந்த படத்தை பார்ப்பாரா, இரவைக்கு இந்த புள்ள பார்ப்பாரா. ஒரு சமூகம் திருந்துமா? குர்ஆன் ஓத வேண்டிய வீடுகள், ஹதீஸை படிக்க வேண்டிய வீடுகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பற்றி பேச வேண்டிய வீடுகள் இன்னைக்கு இருந்தா இப்படி நல்ல புள்ளை எதிர்பார்க்கலுமா? ஒரு நாளும் எதிர்பார்க்க முடியாது. அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 7 மண்டால் சூரத்து யூசுஃப வாசிங்க, தர்ஜுமா இருக்குது, வாசிங்க. குர்ஆன்ல முழுமையாக சொல்லப்பட்ட ஒரு நபியோட சரித்திரம் என்றா அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான். அலிஃப் லாம் ரா என்று நீங்க ஆரம்பிச்சால் அந்த சூறால ஒவ்வொன்றா நீங்க வாசிச்சு போக ஒரு ஹிஸ்டரியை வாசிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சம்பவத்தை வாசிக்கிற மாதிரி இருக்கும். உங்கள்ட்ட யார்கிட்டையும் போய் விளக்கம் கேட்க தேவையில்லை, உங்களுக்கு வாசிக்கலாம். அவ்வளவு அழகான ஒரு சரித்திரம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு அரண்மனையில வாழ்றாங்க. சம்பவத்தை நல்ல ஆழமா பதிங்க. அப்பட ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, வாப்பட ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, வாப்பவாக போறவங்க எல்லாம் இந்த சரித்திரத்தை படிங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அரண்மனையில் இருக்கிறாங்க. அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய ராணி, எஜமானுடைய மனைவி, எஜமான் இல்லாத நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அடையிறதுக்கு நெருங்குறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த அரண்மனையில தான் சின்ன காலத்திலிருந்து வாழ்ந்தவர், நபி ஆகல, வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் நபி பட்டம் கிடைக்கல. இப்ப இந்த மனைவிக்கு, இந்த பெண்ணுக்கு, இந்த அரசனுடைய மனைவிக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தவறாக வாழணும் என்ற ஒரு எண்ணம் ஒன்று உள்ளத்தில் உருவாயிச்சு. குர்ஆன் சொல்லுது, வராவதத்ஹு அல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா அன் நஃப்ஸி,
வகல்லகத்தில் அபுவாப் வகாலத் ஹைதலக். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நெருங்கி எல்லா கதவுகளையும் மூடி அந்த எஜமானி சொல்றான், ஒரு பொம்புல சொல்றான், வகாலத் ஹைதலக், உன்னையோட தவறா நடக்கணும், நெருங்கி வா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், யாரும் இல்லை அந்த இடத்துல, யாரும் இல்லை. அரச சபை கதவுகள் ஜன்னல்கள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது, அரசரும் வீட்டில் இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், கால மஆதல்லாஹ், அல்லாஹ் இந்த பாவத்திலிருந்து என்னை பாதுகாப்பானாக. இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய், உன்னுடைய கணவர் என் எஜமான் என்னை நல்லா வளர்த்திருக்கிறாரு, எனக்கு அநியாயம் செய்யல, எனக்கு துரோகம் செய்யல, என்னை நல்லா பராமரிச்சிருக்கிறார். இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன், சொன்னாங்க நிச்சயமா அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். இது எங்கட பார்வையில ஒரு சின்ன ஒரு சம்பவம் மாதிரி இருக்கும். ஒரு பொம்பளை ஒன்று கூப்பிட்டா இவன் மறுத்தன்றது ஒரு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு, ஆனா இந்த கட்டத்தை தாண்டவர் அவர் ஈமான்தாரியா தான் இருப்பார். ஒரு பெண்ட ஃபித்னால இருந்து ஒரு ஆம்பளை பாதுகாப்பு பெறண்டா உண்மையான ஈமான்தாரியா அவர் இருப்பார். இது லேசான விஷயம் இல்லை. இந்த வாலிபர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எப்படி இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பக்குவம் ஒன்று வந்துச்சு? நல்லா நினைவு வச்சுக்கோங்க. நாங்க தஹஜ்ஜத் தொழுதாத்தான் எங்கட பிள்ளைகள் சுபவ் தொழுவாங்க, நாங்க சுபவ் தொழுதாத்தான் எங்கட பிள்ளைகள் கலா இல்லா சரி தொழுவாங்க தொழுகையை. நாங்க வாழ்ந்து காட்டணும். இந்த நாட்டுடைய நிலவரம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தண்டிக்க முடியாது, அடிக்க முடியாது, சில நியாயமான கருத்துக்கள் இருக்கும். இப்படியான நிலவரத்தில் எங்கட பிள்ளைகளை எப்படி வழி நடாத்துறது? நாங்க வாழ்ந்து காட்டி வழி நடாத்தோம். இப்படித்தான் வாழ்றேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய ஒரு பக்குவம் எப்படி வந்திருக்கும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாப்பா யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாப்பட பேர் என்ன? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாப்பட பேர் என்ன? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். யாரு? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாப்பட பேர் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை கல்யாணம் முடிச்சாங்க? 2 கல்யாணம் முடிச்சாங்க. ஒன்று யாரு? சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவங்க தான் முதலாவது மனைவி. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் பலஸ்தீனுக்கு போறாங்க. பலஸ்தீனுக்கு போகல மிஸ்ருடைய அந்த நாட்டுடைய அரசர் அந்த இடத்தை தாண்டி தான் போகணும். அந்த மிஸ்ருடைய அந்த ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறவர் அவர் ஒரு கெட்ட ஒரு மனிதர். அழகான பெண்களை கண்டால் அவர் அந்த பெண்களோடு தவறாக நடப்பார். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் போறாங்க. இப்ப அவர் அவங்க கிட்ட மாட்டியாச்சு. பெரிய ஒரு நீண்ட சம்பவம். தவறான வழியில் அழைக்கிறதுக்காக வேண்டி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூட்டிக் கொண்டு போய்த்தாச்சு அரண்மனைக்கு. எவ்வளவு பெரிய சக்தி உள்ள ஒத்தனாய்க்கும். அவன் ஆட்சி, அவன் அதிகாரத்தில், அவன் நாட்டில் வந்து மாட்டிருந்தா அவன் வேண்டிய செய்யலும். அதில் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு துவா செஞ்சாங்க. அல்லாஹ்வோட பேசினாங்க. பாவங்கள் நடக்கிற நேரத்தில் அல்லாஹ்வோடு பேசுவோம். ஒரு மனுஷனுக்கு பாவம் நடக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வருதா, அட இந்த பாவத்தை நான் செஞ்சா என் பிள்ளைகளும் செய்யுமே, இந்த பாவத்தை நான் செஞ்ச என் மனைவியும் செய்யுமே, மனைவி நினைக்கணும் நான் இந்த பாவத்தை செஞ்ச என் கணவரும் செய்யுமே, என் பிள்ளைகளும் செய்யுமே, என் ரப்ப என்னைய பார்த்து கொண்டிருக்கிறானே. ஒவ்வொருத்தருக்கும் நினைப்பு வந்தால் பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். வேற எந்த வழியும் இல்லை. சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம இன் குன்து தஅலமு, அல்லாஹும்ம இன் குன்து தஅலமு அன்னி ஆமன்து பிக வ பி ரசூலி. யா அல்லாஹ், நான் உன்னையும் உன்னுடைய தூதரையும் ஈமான் கொண்டிருக்கிறேன். வ அஹ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி, என் உடம்பு என் கணவருக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன்.
அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யறாங்க. இப்ப அந்த எஜமான் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தொடுறதுக்கு வராங்க. தொடுறதுக்கு வாரந்தோடனே அல்லாஹ் தஆலா இந்த துஆவை கபூல் செஞ்சுட்டான். என்ன துஆ? என்ன துஆ கேட்டாங்க? என் உடம்பு யாருக்குரியது? என் கணவருக்குரியது, வேற யாருக்கும் உரியதல்ல. இது என் கணவருக்குரிய உடம்பு, நான் வேற யாரையும் தொட விட மாட்டேன். இந்த துஆவை அல்லாஹ் கபூல் செஞ்சு அந்த எஜமான் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பிடிக்கிறாங்க. அவன் கை அப்படியே சூகி ஆயிடுச்சு. கை ஒன்றும் வேலை செய்யல. அரசன் பயந்துட்டான். அட, இவ்வளவு நான் தவறு செஞ்சிருக்கிறேன், இது போல ஒரு பொம்பளை நான் காணலே, கை வேலை செய்யல, கை சூகி ஆயிடுச்சு. இப்ப அந்த எஜமான் சொல்றான், உதுஇ ரப்பிகி அய்யுதல்லிக யதை வலா அல்துர்ருக். இந்த கைய நல்லா ஆக்குறதுக்கு நீ அல்லாஹ் கிட்ட துஆ செய், நான் உனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். என்ன விளங்கிச்சு? சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட துஆ அல்லாஹ் உடனே கபூல் செஞ்சு தான் எனக்கு கை சூகி ஆயிடுச்சுன்னு விளங்கிச்சு. சாரா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த மனுஷனுக்கு நீ கைய திரும்ப கொடுத்துடு, இவர் என்னை விட்டுடுறாரு. கை நல்ல வாயினத்துக்கு போறோம், திரும்ப அவன் ஆசையை காட்டுறதுக்கு முற்பட்டான். 3 தடவை. 3 தடவையும் சாரா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் இவங்கிட்ட இருந்து என்னை பாதுகாத்துக்கோ. ஒவ்வொரு தடவையும் கை சூகி ஆயிடுச்சு. 3ஆவது தடவைக்கு போறோம், அவன் சொல்லிட்டான், கூட்டியன் வந்தவனை பார்த்து, இத்ஹப் பிஹா ஃபஇன்னக லம் தஅதி பிஇன்சானின் வஅமர பிஹா பிஜாரியா. சொன்னாங்க, இதுக்கு பின்னால இந்த பொம்பளைகள் யாரையும் நீ கூட்டிக் கொண்டு வரப்படாது, நான் திருந்தி விடுறேன் என்று சொல்லி அந்த சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட கையில ஒரு அன்பளிப்பு கொடுக்கறாங்க. அவர் தான் யாரு? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க. பாருங்க எங்க கனெக்ட் ஆகுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட உம்மா தான் யாரு? சாரா அலைஹிஸ்ஸலாம். ஒரு உம்மம்மா நல்லா இருந்தா தான் பேரன் பேத்தியும் நல்லா வரும், மறந்துடுவான். உம்மம்மா நல்லா இருக்கணும், அப்பா நல்லா இருக்கணும், அப்பத்தான் ஒரு பேர புள்ள நல்ல புள்ளையா வரும். இதெல்லாம் படிக்கணும் சகோதரர்களே, லேசான விஷயம் இல்லை. எங்கட பிள்ளைகள் சொர்க்கம் போகாத வரை எங்களுக்கு சொர்க்கம் போகல. அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான். தீன கொடுத்தியா, மார்க்கத்தை கொடுத்தியா, நீ வாழ்ந்து காட்டினியா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் மிகப்பெரிய ஒரு ஆலிம், சக்தி வாய்ந்த ஒரு மனுஷன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ். அவர்தான் இந்த உலகத்தில் 5வது ஹலீஃபான்னு சொல்லப்படும். 4 ஹலீஃபாக்கள் தான், ஆனா அவருடைய ஆட்சியை பார்த்து 5வது ஹலீஃபான்னு பேர் வாங்கினாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க. அவர் முஅல்லிமுல் உலமா, உலமாக்களுக்கே பாடம் படிச்சு கொடுத்த ஒரு மகான். கிட்டத்தட்ட 1,32,00,000 சதுர கிலோமீட்டர் ஆட்சி செஞ்சவர், 37 நாடுகள் ஆட்சி செஞ்ச ஒருவர். எத்தனை வயசாയിരിക്കും ஆட்சி செய்ய கொள்ள? யாருக்கு சார் சொல்லலுமா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் மௌத்தாவுக்குள்ள எத்தனை வயசாയിരിക്കും? 37. எத்தனை வயசு? 37 வயசுல மௌத்தானாங்க. 37 வயசுல 37 நாடுகள் ஆட்சி செய்யறா. 1,32,000 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் அவருடைய ஆட்சிக்குள்ள இருக்கண்டா. அவருடைய காலத்துல தான் ஜகாத்தை வாங்குறதுக்கு கொடுக்கறதுக்கு கெஞ்சினாங்க மக்கள் போய், என்ற ஜகாத் எடுங்க, என்ற ஜகாத் எடுங்க. அவ்வளவு செழிப்பான ஒரு காலம். ஓனாயும் ஆடும் ஒரே இடத்துல தண்ணீர் குடிக்கிற அளவுக்கு நீதமான ஆட்சி. மக்களுக்கு மட்டுமில்ல, மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் அந்த ஆட்சி நடந்துச்சு. இவங்களோட பரம்பரை யாராய்க்கும்? நியத்து வைங்க, நான் ஒரு நல்ல மனுஷனா இருந்தா தான் ஏண்ட பேரப்புள்ள கூட ஒரு குர்ஆனை சுமந்த ஹாஃபிஸா இருப்பாரு. குறைஞ்சது நான் நல்லா இருக்கணும். இடக்கட ஒன்று வரும், 1-2 மாத்தங்கள் வரும், அது விதிவிலக்கு. நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா வாழ்ந்து காட்டணும், அப்பத்தான் என் பேரப்புள்ளைகள் நல்லா வருவாங்க. இவர் யாரென்றால்
உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஆட்சி காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் என்ன செய்வாங்கன்னா, ராவுல அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கா போவாங்க. போயிட்டு அந்த வீட்டில் அவங்க அந்த வீட்டுடைய நிலவரங்களை கவனிப்பாங்க. ஏலமண்டா படிங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஆட்சியை பற்றி கிதாபுகள் இருக்கு. இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஆட்சி திரும்ப வந்தால் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா வாழுவாங்கன்னு யார் சொன்னது? காந்தி சொன்னாரு. இந்த உலகத்துல ரெண்டாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி இந்த உலகத்துல திரும்ப நடக்கும் என்றால் எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இல்லைண்டா. அந்த அளவுக்கு நீதமான ஒரு ஆட்சி. இவங்க போறாங்க. ஒரு நாள் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி உமர் ரலியல்லாஹு அவங்க ஒரு அப்படியே சுத்தி கொண்டு போற நேரம் ஒரு வீட்டில இருந்து ஒரு சத்தம் கொண்டு வருது. நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க அந்த சம்பவம். என்ன சத்தம்? அந்த வீட்டில் இருக்கிற உம்மா மகளுக்கு சொல்றா, இன்றைக்கு கொஞ்சம் பால் வந்தது குறவு, தண்ணியை கொஞ்சம் ஊத்தி பாலை கூட்ட சொல்றா. உமர் ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்கு முன்னால கேட்டுக்கொண்டிருக்கிறான்றது செய்தி அவங்களுக்கு தெரியாது. இப்ப அந்த மகள் சொல்றாள், யா உம்மி லகத் ஹத்தரல் ஹலீஃபா உமர் அன்னாஸ மினல் கஷ். எங்கட தலைவர் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவங்க மக்களை மோசடி செய்யவானம் என்று எங்களுக்கு ஏவி இருக்கிறாங்க, எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. وَإِذَا خَلَطْنَا الْحَلِيبَ بِالْمَاءِ سَنَكُونَ قَدْ غَشَشْنَا النَّاسَ. நாங்க பாலை தண்ணியோட கலந்துட்டோம் என்றால், பால்ல தண்ணியை கூட்டிட்டோம் என்றால் நாங்க என்ன செஞ்சிடுவோம்? மோசடி செஞ்சிடுவோம். உம்மா சொல்றா, இஃப் அலி மா தலப்துஹு மின்கி வல யஷ்உர அஹதுன் பிதாலிக. நான் சொல்றத நீ செய்யப்பா, நான் சொல்றத நீ செய், யாரும் இதை பார்க்க போறேன். உமர் இங்கே ஆகிக்கிறாரு. இந்த மகள் சொல்றாள், யா உம்மி, இந்த உம்மாவே, இன்கான உமர் லா யரானா, உமர் பார்க்காம இருக்கலாம், இன்னல்லாஹ யரானா, நிச்சயமா யார் பார்க்கிறான்? அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். உமர் பார்க்காம இருக்கலும், உமருக்கு விளங்காம இருக்கலும். நாங்க யாரும் இல்லாத இடத்துல பாவம் செய்யலும், ஆனா யார் பார்த்து கொண்டு இருக்கிறான்? அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். எங்கட தொழில் யாருக்கும் தெரியாமல் இருக்கலும், வட்டியோடு சம்பந்தப்பட்டு இருக்கலும், ஆனா யார் பார்த்து கொண்டு இருக்கிறான்? அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். இன்னல்லாஹ யரானா, அல்லாஹ் எங்களே பார்க்கிறான். உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு இந்த சின்ன புள்ளட இந்த வாலிப பெண்ணுடைய செய்திய, இந்த சத்தத்தை கேட்டு உமர் ரலியல்லாஹு ஆச்சரியப்பட்டான். என்ன செஞ்சாங்கண்டா, அந்த வீட்டுக்கு முன்னால ஒரு அடையாளத்தை வச்சுட்டு திரும்பி போய்த்து அடுத்த நாள் ஒரு ஹாதிம் அனுப்பினார், இந்த இடத்துக்கு போய் ஒரு இடத்துல ஒரு அடையாளம் வச்சிருக்கிறேன், அந்த வீட்டுடைய நிலவரத்தை நீ விசாரிச்சுட்டு வா. விசாரிச்சு பார்த்தாங்க, அந்த வாலிப பொம்புல திருமணம் முடிச்சில்ல, வாப்பா மௌத்து, உம்மாவும் மகளும் அந்த வீட்டில் இருக்கிறாங்க, கஷ்டத்தோடு வறுமையோடு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அந்த புள்ளி அழைச்சாங்க. அழைச்சு கேட்டாங்க, ஒன்றுமே சொல்லல, நேற்று வந்தோம் இப்படி நடந்துச்சு, ஒன்றும் சொல்லல. சொன்னாங்க, என்ன மகன் ஆசிம், ஜனாதிபதியுடைய மகன் ஆசிம், உமர் ரலியல்லாஹு அவனோட மகன், என்ன மகனை திருமணம் முடிச்சு கொள்றியா? ஓ ரைட், திருமணம் முடிக்கிறேன். அவங்களுக்கு பிறந்த மகள்ட மகன் தான் யாரு? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க. லேசி இல்ல சகோதரர்களே. இன்னைக்கு நிறைய பேர் சரியான கவலையாக்கி எங்கட மார்க்க தொட்டும் மிச்சம் தூரமாகி கொண்டு போறாங்க. கொஞ்சம் என்றாலும் பரவாயில்லை, மிச்சம் தூரமாகி கொண்டு போறாங்க. ஒரு அறிஞர் சொல்றாரு, இந்த உலகத்துடைய விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு பெருசி, ஆகிரம் சின்னதென்றாலும் பரவாயில்லையா. இந்த உலகத்துடைய விஷயம் தான் எங்களுக்கு முக்கியம், ஆகிரம் அடுத்தது என்று சொன்னாலும் பரவாயில்லையாம். ஆனா இந்த மக்கள் அப்படி இல்லையாம், ஆகிராவே மறந்து வாழ்றாங்களாம், ஆகிரத்தையே மறந்து வாழ்றாங்களாம். அதனால் எங்கட பிள்ளைகள் நல்ல பிள்ளையாக இருக்கணும் என்றால் முதலாவது நாங்க நல்ல பிள்ளையாகும். நல்லா நினைவச்சுக்கோங்க, எங்கட நன்மை எங்கட தீமை, நாங்க செய்யற பாவம் நாங்க செய்யற நன்மை 3 பேரோட கனெக்ட் ஆகும். எத்தனை பேரோட? எழுதி வச்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க. இது
3 பேரோட எங்கட அமலும் எங்கட பாவமும், எங்கட நல்ல அமலும் பாவமும் கனெக்ட் ஆகிக்கொண்டே இருக்கும். முதலாவது நாங்க செய்யற அமல் எங்கட உம்மா வாப்பாவோட கனெக்ட் ஆகும். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா மாத்தல் இன்சானு இன்கத அமலுஹு இல்லா மின் ஸலாத். ஒரு மனிதன் மௌத்தாகினால் அவனுக்கு இந்த உலகத்தில் எந்த தொடர்பும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனா 3 விஷயங்கள் வரும். அதுல ஒன்று சொன்னாங்க, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. ஒரு வாப்பாவோ உம்மாவோ மௌத்தாகினால் ஒரு புல்ல அந்த உம்மாக்கு அந்த வாப்பாக்கு துவா செஞ்சால் அந்த துவாவுடைய பிரதிபலன் எங்கே போகும்? கபருக்கு போகும். நாங்க பாவம் செய்யக்கொள்ள நினைக்கணும், அடே நான் பாவம் செஞ்சா என் வாப்பாக்கும் உம்மாக்கும் போய் சேருமே, நான் நன்மை செஞ்சா போகுமா இல்லையா, நான் துவா செஞ்சா போகுமா இல்லையா, என் அமல் என் உம்மா வாப்பாவோட கனெக்ட் ஆகும். ரெண்டாவது, என் பாவங்கள் என் நன்மைகள் என் புள்ளையோட கனெக்ட் ஆகும். எங்க கனெக்ட் ஆகும்? புள்ளைகளோட தொடர்பாகும். ஒரு அறிஞர்கிட்ட ஒரு உம்மா சொன்னாவாம், என் புள்ள நல்ல புள்ள, ஆனா இப்ப கொஞ்சம் காலமாக எங்க சரி போனா திருடி கொண்டிருக்கிறார், ஏதாவது திருடுவாரு, திருட்டு பழக்கமோடு வந்திருக்குது. அந்த அறிஞர் சொன்னாராம், அப்படின்னா உங்கள்கிட்டயோ உங்களோட கணவர்கிட்டயோ ஹராமான சம்பாத்தியத்தின் மூலமா நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க. அந்த பொம்பளை சத்தியமிட்டு சொல்றான், இல்ல இல்ல இல்ல, என் கணவர் 100க்கு 100 ஹலாலான தொழில், நானும் அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த செய்யல. அப்படி என்றால் திருப்பி அனுப்பிட்டாரு. அடுத்த நாள் அந்த பொம்பளை சொல்றாவாம், நீங்க சொன்னது சரி, இந்த புள்ள வயிற்றில் இருக்கிற நேரம் அடுத்த வீட்டுடைய ஒரு மரம் ஒரு வாது என்னுடைய வீட்டுல சார்ந்திருந்துச்சு, அதுல ஒரு பழத்தை நான் எடுத்து சாப்பிட்டேன், பிறகு சொல்லிக் கொள்ளலாம் என்று, ஆனால் நான் அதை சொல்ல மறந்துட்டேன். சொன்னாங்க, நீ ஹலாலாக்க தேடு, அதுக்கு பின்னால் உன்னோட புள்ள ஹலாலா செய்யும். நீ செஞ்ச ஒரு தவறு தான் உன்னோட புள்ளையும் இந்த தவறு செஞ்சு கொண்டு இருக்குது. அதனால நாங்க வட்டியோட தொடர்பாகி கொண்டு எங்களோட புள்ள எங்களுக்கு துவா செய்யணும் என்று எதிர்பார்க்கலாது. பாவத்தோடு நாங்க தொடர்பாகி கொண்டு இருந்து எங்கட புள்ள நல்ல புள்ளை ஆகணும் என்று ஒரு நாளும் எங்களுக்கு நினைக்கலாது. மூன்றாவது, எங்கட பாவங்கள் எங்கட நன்மைகள், கணவன் பாவம் செஞ்சால் மனைவிக்கு தொடர்பாகும், மனைவி பாவம் செஞ்சால் கணவருக்கு தொடர்பாகும், கனெக்ட் ஆகும். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க அஃபு அன் நிசாஇன் நாஸ் தஇஃப நிசாஅக்கும். நீங்க பத்தினி தன்மையோடு வாழுங்க ஆம்பளைகளே, நீங்க பத்தினி தன்மையோட வாழுங்க, உங்களோட பெண்கள் பத்தினி தன்மையா வாழுவாங்க. பெண்களே, நீங்கள் பத்தினி தன்மையாக வாழுங்கள், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய கணவர்மார்கள் பத்தினி தன்மையுள்ள மாறுவாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, வபர்ரு ஆபாஅக்கும், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், தபர்ரக்கும் அப்னாஉக்கும், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு உபகாரம் செய்வாங்க. ஆக முக்கியம், நாங்க பாவம் செய்யற நேரத்துல யோசிக்கணும், இது என் பிள்ளைக்கு வரப்போகுது, நாங்க நன்மை செய்யக்குள்ள நினைக்கணும், நிச்சயமா இதுவும் என்ன செய்ய போகுது, என் பிள்ளைக்கு வரப்போகுது. அதனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளை வளர்ப்புல ஆக முக்கியமானதுதான் நாங்க பிள்ளைகளுக்கு ரோல் மாடலா இருந்து காட்டணும். பிள்ளைகள் சொல்லணும், நான் இந்த குர்ஆன் ஓதுற எப்படி தெரியுமா, என் அப்பா கிட்ட இருந்து நான் படிச்சேன், என் வாப்பா கிட்ட இருந்து நான் படிச்சேன், பள்ளி ஹசரத் கிட்ட இருந்து படிச்சேன் என்று சொல்றது இல்லாமக்கும். இந்த ஃபிக்ஹுடைய சட்டம் யார்கிட்ட இருந்து படிச்சேன், என் வாப்பா கிட்ட இருந்து நான் படிச்சேன், என் அப்பா கிட்ட இருந்து படிச்சேன், என் உம்மம்மா கிட்ட இருந்து நான் படிச்சேன். பிள்ளைகள் சொல்லணும், இந்த தாடி வளர்க்கிற சுண்ணத்தை நான் யார்கிட்ட இருந்து நான் படிச்சேன், என் அப்பா தாடி வளர்த்திக்கிறாரு, என் வாப்பா தாடி வளர்த்திக்கிறாரு, இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து, நான் வளர்க்கிறேன். என் வுது யாரு படிச்சு தந்தது தெரியுமா, என் வாப்பா படிச்சு தந்த வுது இது. ரசூலுல்லாஹ் எப்படி படிச்சு கொடுத்தாங்களோ அதை என் வாப்பா படிச்சு எனக்கு படிச்சு தந்தாரு. நான் இன்னைக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறேன், எப்படி தெரியுமா, என் வாப்பா எனக்கு படிச்சு அந்த சூரத்துல் ஃபாத்திஹா. முன்மாதிரியா இருந்தால் உதாரணம் சொல்லக்கூடிய பிள்ளைகள் எங்களுக்கு உருவாகுவாங்க. முதலாவது நாங்க திருந்தணும், நான் சரியாகணும். நான் சரியாகினால், மரம் சரியாக இருந்தால் கனிகள் சிறப்பா வரும். மரம் கோணலாக வளைஞ்சி ஒன்றும் இல்லாம இருந்தால் நல்ல கனிகள் ஒரு நாளும்
எதிர்பார்க்க முடியாது. அதனால் ஆக முக்கியம் எங்களோட வாழ்க்கையில ஹலாலா பேணுவோம். கண்லையும் சரி, பார்வையிலும் சரி, பேச்சிலும் சரி, தொழிலையும் சரி, ஹலாலான விஷயங்கள் எங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில அது பிரதிபலிக்கும். ஹராமான விஷயங்களும் எங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில பிரதிபலிக்கும். அதனால் ரொம்ப கவனமாக எங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீராக சிறப்பாக ஆக்குவதற்கு ஒரு முன்னுதாரணமான பெற்றோர்களாக வாழ்ந்து, முன்னுதாரணம் பெற்றோர்களை போல் அவர்களிடத்தில் நாங்கள் வாழ்ந்து விட்டு மௌத்தாகுவதற்கு எம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர்